நல்லெண்ணெய் கடலெண்ணெய் இதான் ஊற்றிக்கலாம். வெஜ்ஜு குருமா வைக்கிறதுக்கு சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், இடியப்பம் ஆப்பத்துக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் செய்கிறது சப்பாத்திக்கு தான் செய்கிறேன். பட்டை, பெரிய வெங்காயம், கேரட், பீன்ஸு, பீன்ஸ் ஒரு 100 கிராம், கேரட் ஒரு 100 கிராம், பச்சை மிளகாய் 5 காரத்துக்கு, ஒரு உருளைக்கிழங்கு தோலை சீவி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சு, இது கூட காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி போடலாம், போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே வேக வச்சிடலாம். உப்பு போடல, பச்சை உப்பு போட்டால் காய் சீக்கிரம் வேகாது. அதனால் காலை நம்ம வேகமாக டிஃபன் செய்யும்போது இந்த மாதிரி உப்பு போடாமல் வேக வச்சா சீக்கிரம் வந்துடும் காய்கறி. தேங்காய், சோம்பு, கசகசா, வெங்காயம், சோம்பு போட்டுக்கிறேன். இதெல்லாம் போட்டால் தான் நமக்கு வந்து இந்த குருமா சாப்பிடும்போது நல்லா வாசனையாக இருக்கும் சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு. தேங்காய், கசகசா, சோம்பு அரைச்சி குருமா சேர்த்துடலாம். உப்பு போட்டுடலாம். இந்த வெஜ் குருமாக்கு சப்பாத்தி இப்படி சுட்டு நெய் வந்து இந்த மாதிரி நிறைய ஊற்றிக்கணும். காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு. சப்பாத்திக்கு இந்த குருமாக்கும் ட்ரையாக தான் நல்லா இருக்காது இந்த குருமாக்கு. இந்த குருமா வந்து அந்த நீச்சத்தெல்லாம் கொஞ்சம் வற்றி அப்படியே இந்த கிரேவி பார்த்துக்கு வந்துடணும், அப்படியே க்ரீமியாக வந்து வந்துடணும். தேங்காய் பால் ஊற்றினா இன்னும் நல்லா அருமையாக இருக்கும். அதே மாதிரி குக்கரில் வேக வச்சு வச்சுங்களேன், நம்ம சீக்கிரம் ரெடி ஆயிரும். அதே மாதிரி காய் நல்லா கொலையாக வந்துடும். இது வேக கொஞ்சம் டைம் எடுத்து பார்த்தீங்களா, அதனால். ஆனால் நம்ம இதில் செய்கிறது தான் சத்து. குக்கரில் வேக வச்சா அந்த காய்கறியோட சத்துக்கள்லாம் வீணாகும். கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடணும். அந்த கரண்டியாலே கொஞ்சம் வந்து உருளைக்கிழங்குலாம் மசிச்சு விட்டோம்னா கொஞ்சம் வந்து குழுக்குன்னு கொஞ்சம் பார்த்துக்கு வரும். நீர் கோர்த்த மாதிரி அப்படி ஒரு மாதிரி இருந்தீங்களா, சொதன்னு அந்த மாதிரி இல்லாமல் நல்லாயிருக்கும். இந்த குருமாக்கு கரம் மசாலா பொடி போடுறோன்னா போட்டுக்கலாம். நான் அதெல்லாம் போடல. தக்காளிலாம் சேர்த்து வச்சுங்களேன், அந்த கலரே மாறிடும். இந்த ஒரு மாதிரி வெள்ளை கலரில் பார்த்திங்கன்னா அந்த குருமா அந்த கலரில் இருக்காது. தக்காளிலாம் போட்டோம்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். குழம்பு மிளகாத்தூள், மிளகாய் பொடி இதெல்லாம் போட்டோம்னா. காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான்.
இது கூட கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். கரம் மசாலா பொடி சேர்த்தா நல்லாயிருக்கும். இல்லைனா அன்னாசிப்பு கிராம்பு வறுத்து பொடி பண்ணி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். சப்பாத்தி, ஆப்பத்துக்கு, இடியப்பத்துக்கு சாப்பிடக்கூடிய வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு. இதில் அப்புறம் கேரட்லேயும் பீன்ஸ்லேயும் என்ன சத்து இருக்குன்னு பார்க்கலாம். கேரட் பீன்ஸ் போட இந்த வெஜிடபிள் குருமாவில் கேரட் என்ன சத்து இருக்குன்னு பார்க்கலாம். பீட்டா கரோட்டின், ஆன்டி ஆக்சிடென்ட், ஃபைபர், விட்டமின் ஏ, சி, மக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம் இவ்வளோ சத்துக்கள் இருந்தது இந்த கேரட். இந்த வெஜ் குருமாவில் போட்டிருக்க பீன்ஸில் ஃபைபர், ஃபோலேட், விட்டமின் B1, B2, B3, மக்னீசியம், புரோட்டீன் போன்ற சத்துக்கள் நிறையா இருக்குது இந்த பீன்ஸில். கேரட்லேயே பீன்ஸையும் போட்டு இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு வந்து இவ்வளோ சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம வேக வச்சு நம்ம சாப்பிட்றோம். ரொம்ப வதக்கலை. நம்ம சத்துக்கள் முழுமையாக வேணும்னா இந்த மாதிரி வேக வச்சு குருமா மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது சத்துக்கள் முழுமையாக கிடைக்கும். குக்கரில் செஞ்சாலும் நல்லா குலைவு தன்மை வந்துடும். இது குக்கரில் செய்யாதனால கொஞ்சம் டைம் எடுக்கும் குலைவு தன்மை வர்றதுக்கு. காய் வந்து கொஞ்சம் குழஞ்சமாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி நீர் கொத்தமாக இருக்கக்கூடாது. அந்த குருமா செய்யும்போது அப்படி க்ரீமியாக இந்த மாதிரி இருக்கணும். தேங்காய் கொஞ்சம் அதிகம் ஊற்றினா டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி பீன்ஸில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால நம்ம வந்து இதை சாப்பிடும்போது வயிறு நிரம்பிய உணர்வு இருக்கும். நமக்கு வந்து சீக்கிரம் பசிக்காது. உடல் எடையை குறைக்கிறாங்க. இந்த பீன்ஸை வந்து சாப்பாட்டில் வகையில் சாப்பிடணும். சீக்கிரம் செரிமானம் ஆகக்கூடிய மாவு சத்து உள்ள பொருள் நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து செரிமானம் ஆகி சீக்கிரம் பசிக்கும். இந்த மாதிரி ஃபைபர் கண்டென்ட் அதிகம் உள்ள பொருள் சாப்பிடும்போது, உணவாக சாப்பிடும்போது நமக்கு சீக்கிரம் பசிக்காது. உடல் எடையை வந்து குறைக்க நினைக்க இந்த மாதிரி பீன்ஸு, கேரட் இந்த மாதிரி பொருள்கள்லாம் சாப்பிட்லாம். உணவு சேர்த்து சாப்பிடும்போது சீக்கிரம் பசிக்காது. வெயிட் லாஸ் வந்து பண்ணிக்கலாம். இந்த பீன்ஸை மேலே சின்ன வயசுலேருந்து சாப்பிடும்போது வயதாவது ஏற்படக்கூடிய மெனோபாஸ் அந்த டைமில் வரக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ் வராமல் தடுத்துக்கலாம். பீன்ஸில் ஃபோலேட் அதிகமாக இருக்கனால இதயத்தை பாதுகாக்கும். ஏன்னா இது வந்து ஃபோலேட் இருக்கிறதுனால இதயத்தை வந்து வலுவடை செய்யும். ஏன்னா ஹோமோசைஸ்டின் அளவை பராமரித்து இதயத்தை பாதுகாக்கும். என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி வெஜ் குருமா வேற ஒரு மாடலில் செஞ்சு காட்டுறேன்.